Hi friends, இதான் நம்ம கார்ட்ஸ் சேனல். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட ஃபோன் இருக்குல்ல, அந்த ஃபோனில் வந்து புது ஃபோனாக வாங்கினாலும் சரி, இல்லை வேறு ஒருத்தவங்க யூஸ் பண்ண ஃபோனை நம்ம யூஸ் பண்ணுறதுனாலும் சரி, நமக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபோன் இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து பெட்டராக இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸை பார்க்கும்போது இந்த மாதிரி தள்ளி தள்ளி பார்க்குறதும் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு இந்த இது பிடிக்காது. சில பேருக்கு அப்ளிகேஷன்ஸை இந்த மாதிரி மேலே ஏற்றி பார்க்குறது பிடிக்கும், சில பேருக்கு இந்த இதுவும் பிடிக்காது. இது வந்து எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் வால்பேப்பருங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஹோம் ஸ்க்ரீன் ஸ்டைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்களா ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்குது, கீழே பார்த்தீங்களா ட்ராவர்னு ஒன்று இருக்குது. ஸ்டாண்டர்டுங்கிறது தான் நம்ம தள்ளி தள்ளி பார்க்குறதுன்னு சொல்லி சொன்னோம். ட்ராவருங்கிறது மேலே ஏற்றி பார்க்குறது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த அப்ளிகேஷன்ஸ் பார்க்குறதுல நான் ட்ராவர் தான் பெட்டராக நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த இது வேணுமோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே வீடியோவில் நம்ம அடுத்ததாக ஒன்று பார்ப்போம். அது என்னென்னா நேவிகேஷன் டாக். கீழே அடியில் பாருங்கள் 3 கீஸ் தெரியுதா? அந்த கீஸ் வந்து நம்ம பேக் பட்டன், ஹோம் பட்டன், ரீசன்ஸ் பட்டன் அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு இந்த பட்டன்ஸ் பிடிக்காது. இப்போ புதுசாக யூஸ் பண்ணுறவங்கலாம் வந்து பட்டன்ஸ் வச்சுக்க மாட்டாங்க, கார்னரில் உள்ளதான் யூஸ் பண்ணுவாங்க. சில பேருக்கு இந்த மாதிரி பட்டன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் இந்த பட்டன் ஃபார்மேட் வந்து சில பேருக்கு பிடிக்காது. அதை எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி பார்ப்போம். செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அதில் நேவிகேஷன் டாக் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். நேவிகேஷன் டாக் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் காட்டுது கெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது தான் பட்டன் இல்லாமல் யூஸ் பண்ணுறது. அடுத்து பாருங்கள் 3 கீ நேவிகேஷன். இதான் வந்து நம்ம இப்போ கீ வச்சு யூஸ் பண்ணுறோம்ல அது. இந்த 3 கீ நேவிகேஷனில் வேறு ஃபார்மேட் இருக்குன்னு சொன்னேன்ல, அதை பார்ப்போம். அதுக்கு வந்து இந்த செட்டிங்ஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் மேலே வந்து நான் யூஸ் பண்ணுறதுலே ஆப்போசிட் சைடில் இருக்குது பாருங்கள். 2வது உள்ளது தான் நம்ம யூஸ் பண்ணுறது. 3வது உள்ளது வந்து ஆப்போசிட் சைடில் யூஸ் பண்ணுறதுலையே அந்த கீழே ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்குல்ல, அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்காண்டி அது வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எது வேண்டுமோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்.